தொடர் மழையால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உப்பளம் மழைநீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். வணக்கம் பரத். தற்பொழுது உப்பள மழைநீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் உப்பள தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு வேதனை அடைந்திருக்கிறார்கள்? இந்த பணி எந்த அளவிற்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த புயலுக்கு பெங்கால் என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் தற்போது வரை இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையோரம் அமைந்துள்ள 3000 ஏக்கர் பரப்பிலான உப்பளம் மழைநீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இங்கு தயாரிக்கப்படும் உப்புகள் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பருவமழை தொடங்கியதிலிருந்து தற்போது வரை தினந்தோறும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதால் மழைநீர் சூழ்ந்த வண்ணமே இருக்கிறது. இதனால் 3000 ஏக்கர் பரப்பிலான உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதுபோன்ற பருவமழை காலங்களில் இந்த உப்பள தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் 2000க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பரத்.